படுக்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த வாலிபரை நிற்க வைத்தோம். இந்த நவீன உலகில் மருந்து முழுமையாக கண்டுபிடிக்கப்படாத பாதிப்புகளில் ஒன்று முதுகுத்தண்டு பாதிப்பு. மரத்தில் மாடியில் இருந்து விழுவதன் காரணமாக அல்லது சாலை விபத்தில் சிக்கியதன் விளைவாக இப்பிரச்சனை ஏற்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்ட நோயாளிகள் உள்ளார்கள். இவர்களுக்கு உதவுவதை நம் சேவையின் ஒரு அங்கமாக வைத்துள்ளோம். இவர்கள் உலகம் மிக கொடியது. 4 சுவற்றுக்குள் வருடக்கணக்கில் இருக்க வேண்டும். மலஜலம் கழிப்பதற்கும் உதவி வேண்டும். பெற்றோர் அல்லது நல்ல வாழ்க்கை துணை உள்ளவர்கள், கூடவே திடமனம் உள்ளவர்கள் சில காலம் கூடுதலாக வாழ்கிறார்கள். மற்றவர்களுக்கு அற்ப ஆயுள்தான். மனநலம் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களும் உண்டு. எனவேதான் இவர்கள் மீது கூடுதல் இரக்கம் காட்டி வருகிறோம். கடந்த சில மாதங்களுக்கு முன் கீழ்கட்டளையில் இருந்து ரமேஷ் என்ற முதுகுத்தண்டு நோயாளி உதவி கேட்டார். படுக்கையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டுகள் பல ஆகிவிட்டது. ஆனால் வாழ்க்கையில் நம்பிக்கை மாறாமல் உள்ளேன். என்னை போன்றோருக்கு உதவக்கூடிய நவீன உபகரணம் உள்ளது. காலில் இருந்து இடுப்பு வரை இரும்பு ராடுடன் அதை வடிவமைக்கிறார்கள். அதை மாட்டிக்கொண்டு வாக்கருடன் உட்கார நிற்க முடியும். அப்போது ஏற்படும் இரத்த ஓட்டம் காரணமாக படிப்படியாக நடக்கவும் வாய்ப்புள்ளது. அதை எனக்கு வாங்கித்தர முடியுமா என்று கேட்டார். என்னுடைய பெற்றோர் சாலையில் பூ வியாபாரம் செய்யும் சிறு வியாபாரிகள். அன்றாட செலவுக்கே போதுமானதாக உள்ளது. கூடவே எனக்கும் பணிவிடையும் செய்கிறார்கள். எனக்கு உதவி செய்தால் நானும் உட்கார்ந்து ஏதாவது ஒரு வேலை பார்ப்பேன் என்றார். அவருக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று உறுதி பூண்டும். அவருடைய கோரிக்கையை நண்பர்களிடம் பகிர்ந்தேன். அவர் கூறிய தகவல்கள் அடிப்படையில் மனிதநேயர் கொளத்தூரைச் சேர்ந்த குமார் என்பவரை தொடர்பு கொண்டேன். அவர் இதுபோன்ற உபகரணங்களை செய்து கொடுப்பவர். என்னிடம் தகவல்களை பெற்றுக்கொண்டு ரமேஷ் வீட்டுக்கு சென்று அவரை பார்த்தார். அந்த உபகரணம் மாற்றுவதற்கு இவர் தகுதியானவர்தான் என்று கூறி இதை வடிவமைத்துக் கொடுப்பதற்கு 20,000 ரூபாய் ஆகும் என்றார். இதற்கான பொறுப்பை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த மனிதநேயர் கிஷோர்குமார் ஏற்றுக்கொண்டார். அவருடைய வங்கிக் கணக்குக்கு அந்த தொகையை அனுப்பி வைத்தார். அந்த உபகரணத்துடன் ரமேஷ் வீட்டுக்கு மனிதநேயம் குமார் சென்று அந்த உபகரணத்தை அவருக்கு பொருத்திவிட்டார். அதை எப்படி பயன்படுத்துவது, பராமரிப்பது என்பதையும் சொல்லிக் கொடுத்தார். கருணை உள்ளம் கொண்ட மேரி அம்மையாரும் அங்கு வந்திருந்தார். முதுகுத்தண்டு நோயாளிகளின் வாழ்க்கைச் சூழல் எப்படி இருக்கிறது என்பதை முதன்முதலாக நேரில் பார்ப்பதாக கூறி கண்ணீர் சிந்தினார். நீண்ட காலம் படுக்கையில் இருந்த ரமேஷ் முதல் முறையாக உட்கார்ந்தார், நின்றார். அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவருடைய முகத்தில் புதிய நம்பிக்கை ஊற்றெடுத்ததை காண முடிந்தது. அந்த பிரகாசம் நம்மையும் மகிழ்வித்தது. மனிதநேயர் கிஷோர்குமாருக்கு தம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். உதவும் கைகள் நண்பர்கள் சார்பில் நாமும் அவரை வாழ்த்துவோம், பாராட்டுவோம். செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இதன் பொருள், பிரதிபலன் எதிர்பாராமல் ஒருவர் செய்யும் உதவிக்கு வையகத்தையும் வானகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது. புரசை வெங்கடேசன், உதவும் கைகள். தொடர்புக்கு 9840914739.